கருவாடு வித்தாங்க. காலையில காட்டு மீன் வாங்கிட்டு போவாங்க. ஊர் ஊரா தெருவா போய் விற்பாங்க. ஒருவேளை அந்த மீன் விக்காத மீன் என்ன பண்றது? அத மதியான நேரத்துல காய வச்சு அத கருவாடை ஆக்கி அந்த கருவாடை எடுத்துட்டு போய் நாங்க விற்போம். விற்பீங்க. அதனால ஒரு வாரம் 10 நாள் காஞ்சதுக்கு அப்புறம் விற்போம். ஏண்டா அப்படி கருவாடை வித்தோம். சரியா? நீ என்ன வேலை செய்யறா? நீ என்னடா வேலை செய்யற? நாடகம் இல்லாத நேரத்துல ஊர்லதான் போய் சொல்லக்கூடாது. என்ன வேலை செய்யற சொல்லு. வேணா அப்படின்னா என்ன சொல்லு. என்ன வேலை செய்யற? டாடா ஏசி வச்சு காய் விக்கிற. காய் தானே விக்கிற? இரு, இதுக்கும் ஒரு காரணம். இது காய் விக்கிறியா? அந்த காய் இந்த ஊர்ல வித்து காட்டு. காய் டாடா ஏசில காய் விக்கிற. அந்த காய் அவரைக்காய், பீன்ஸ், கேரட், முள்ளங்கி, முள்ளு கத்திரிக்காய், பீட்ரூட், அரிஞான பூண்டு, கத்திரான பூண்டு, பலாரி பூண்டு, வெட்டி வலி பூண்டு, கடவுள் கொடுப்பது வரம், சிவகுமார் பதார்த்தம் கொடுப்பது தரம், கந்தன் கருணை, காராத கருணை, வறுவல் கருணை, சட்டி கருணை, அரை கிலோ, அரை கிலோ எடை. மீன் கருவாடு தப்பறா காய் எடுத்துமே வண்டியில் விக்கிற. நாளையில இருந்து நாடகத்தை விட்டுட்டு இந்த வேலையை விட்டு காய் விக்காத. நீ என்ன பண்ற? அதே டாடா ஏசில கருவாடு மீன் எடுத்து போட்டுக்கோ. எடுத்து போட்டுங்க. அந்த கருவாடு மீன் இந்த ஊர்ல வித்து காட்டு. வித்து காட்டுறா? மீன் கருவாடு வித்து காட்டு. வித்து காட்டு. நீ மீன் கருவாடு இப்ப வித்து காட்டு. மீன் 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 கேட்டுங்க. கருவாடு வாங்கலையோ? கருவாடு கருவாடு கருவாடு. காய்கறி வித்தா ரெண்டாவது டப்பாச்சி வித்துவா. ஆரி முஞ்சி கல்லு வச்சு வச்சுவோம். அவன் சொல்றாமா? வாடா ஆம்பளை வீட்டுல இருக்க மாட்டாரு. அப்புறம் கூட்டுன்னு போடுவோம். நாற்பது வச்சுக்கோ. நீ என்ன பண்ற? நாலு மீன் கருவாடு எடுத்துன்னு போய் பதார்த்தம் வைக்கிறது பக்கத்துல 2 பேர் உட்காந்து காதல வீல இல்ல சொன்னா அந்த தேவடி அடிக்கிறா. சொல்லலாம் அந்த தேவடி அடிக்கிறா. இப்ப தேவடி அடிக்கிறானே. விடுவாங்களா? 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 தேவடியா எங்க வர போறீங்க? எங்க வர போறா? ஆளுக்கு தலை போச்சலமா ஆடிங்க. நான் ரெடி பண்ற ஆட்சியா அங்க பாத்துக்கிறேன். ரெடி பண்ற காம்பு பஸ் ஏரியா போயிடுவோம். அதான் பகல் வாசம் தானே. வாடா. டேய் சரி அந்த கதை விடு. இரண்டாவதா எங்க அம்மா வீடு. அது யாகாலி வீடு. நான் யாகாலி வீட்டுல போய் பெண்ணா வந்து உண்மைதான். ஆமா. எங்க ஏண்டா யாகாலி வீட்டுல பெண்ணா பண்ண. எங்க அப்பா அம்மா அன்னாருக்கு வீடு விடா போய் துணி வாங்கிட்டு துவைச்சிட்டு காலையில போயதுக்கு வீடு விட அடிக்க சட்டி சாப்பாடு வைங்கன்னு சாப்பிடுவாங்க. ஆமா. அப்படி சாப்பாடு சாப்பிடும் போது ஒரு நாள் எங்க அப்பாவோட எங்க அம்மாவோட முடியலன்னா அவங்க பொண்ணா நான் பிறந்துக்கிறேன். நான் தானே போய் சாப்பாடு வாங்கிடணும். ஆமா. வீடு விடா போய் சாப்பாடு வாங்கி நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்ட? இல்லடா நான் சாப்பிட்டு துரும்ப இழைச்சு போய் கிடக்குற மாதிரிடா. நீயா? ஆமா. அடுத்து போட்டா 7 ஊத்துவாங்க. வா வா போடு வா. நீ 2 வாங்கியா? ஏண்டா வா. அப்படி எங்க அப்பா அம்மா போயிட்டாங்கன்னு வச்சுக்க. நான் வீடு விடா போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து நான் சாப்பிடுறது உண்மைதான். நான் உனக்கு யார் வீட்டு கொள்ளாச்சிட்டு வந்து சாப்பிடலையே. யார் வீட்டுல திருடிட்டு வந்து சாப்பிட்டனா இல்ல புடிக்கணும் வந்து சாப்பிட்டனா இல்ல அள்ளிக்கணும் வந்து சாப்பிட்டனா? நாங்க வேலை செய்யணும் சாப்பாடு வாங்க சாப்பிட்டோம்.
ஏண்டா அவ என்ன சொல்றாளே என்ன கூட அவ சொன்னா ஏவா உன்ன மட்டுமா சொன்னா என்ன சொன்னா அந்த தட்டு எனக்கு தான் சொல்லிச்சு அந்த தட்டு வாங்கி நான் என்ன பண்ணுவேன் ஆளு அந்த தட்டு நான் கிடையாது அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு அவதான் ஓடுவோம் அம்மா அடிக்கணுமா பை வாங்கணுமா வாங்கணும் நாளைக்கு பாத்துக்கிறேன் நேத்து போய் கம்முனு படுத்துக்கல இல்ல அந்த தான் நேத்து போய் கம்முனு போய் பாத்துக்கிறேன் ஏண்டா அவளுக்கு ஆளுனா ஊட்ட பண்றீங்க இல்ல ஒரு 2 பேர் மேல ஊத்திடலாமா பாரு அதுதான் எத்தனை வைக்கிறேன் போதும் இதெல்லாம் போகட்டும் இவன் என்னை பத்தி கேவலமா எங்க அம்மா கிட்ட பத்தி பேசிட்டா ஆமா இவன் போய் இந்த ஊர்ல நான் ஆள் எடுக்க இவ போச்சு ஆளை எத்தாதானே தெரியும் இவன் கதை நான் உனக்கு உள்ளமா ஜானுக்கு ஜான் விடாத ஜாலி ஜாலி கேட்டா விடவே விடாத கூடாது நான் உன் பக்கம் அது கூடாது உண்மை அவ கடகறான் ஆமா அந்த தங்கத்துக்கு ஜமாத்து விட்டு என்கிட்ட வந்து உங்ககிட்ட தான் வரா உங்ககிட்ட வச்சுக்க அப்புறம் வேலை செய்யறேன் ஏணி காலத்து மேலே ஏறு அவகிட்ட போக மாட்டேன் நான் கேட்கிறேன் அவளுக்கு பதில் நான் சொல்லட்டா நான் கொடுக்கும் இவன் மானம் கெட்டு எட்டு ஒரு அக்காவை எட்டு வந்துக்கிறாடா நான் உன் பக்கம் சொல்லிட்டு அதான் அவ பக்கம் போவேன் நல்லா மீனா உன் பக்கமா உன் பக்கம் ஓ ஓ ஓ அப்படி பேசுறீங்களா நீங்க 2 பேர் இருக்கீங்க ஒரு 2 பேருக்கு நான் ஒரு ஆள் எப்படி வேலை செய்யுது இங்கம்மா எது குத்துமே இன்னொரு ஆளை யாரும் கூப்பிட்டாதான் நான் 2 பேர் செய்ய நீ என்னால ஒரு ஆள் செய்ய முடியுமா சரி போகட்டுங்களா அவ கதை நான் சொல்ல கேளு சொல்லுமா ஓராள் தினத்துல கைலாயத்துல அனுதினமும் என்ன வேலை நடக்கும் தெரியுமா என்னமா கைலாயத்துல தேவர்கள் மூவரில் எல்லாரும் தேவ சபை அனுதினமும் நடக்கும் ஓஹோ அப்படி தேவ சபை நடக்கும் போது ஆமா தேவர்கள் மூலம் காலையில் காட்டி வந்துருவாங்கடா இந்த உலகத்துல எத்தனை உயிர்கள் பிறந்தது ஆமா எத்தனை உயிர்கள் இருந்தது இந்த உலகத்துல உயிர்கள்லாம் எப்படி வாயுது இந்த நாட்டு நடந்தா எப்படி இருக்குது என் கணவர் தான் இதுக்கு இந்த கைலாயத்துக்கே அதிபதி ஓஹோ அவர்கிட்ட எல்லாரும் வந்து முறையிடுவாங்க கூட போடா சுபோஜம் பனஞ்சேரி கிராமத்தை சேர்ந்த சீதாராமன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் நமது பார்வதி வேணமுத்தருக்கு நடிக்கக்கூடிய கந்தனுக்காக ரூபாய் 51 வாரி எங்க தாய் விட்டுட்டாங்க போய் வாட்டது எங்கிறாங்க இங்க இருக்காங்கம்மா அண்ணா அவர்கள் பால்வளம் நிலவளம் நீர்வளம் குடிவளம் அனைத்து வளங்களும் பெற்று எல்லாம் வல்ல கண்ணபிரான கேட்டுக்கிறோம் ஆமா இந்த ஊரிலே நாட்டாம தாராக விளங்கக்கூடிய இன்னும் துளசி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இந்த துளசி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் நம் சரஸ்வதி நாடகமன்றத்தை பாராட்டி 51 அன்பளிப்பாக அளித்துள்ளார். அப்படி அன்பளிப்படைத்த அண்ணார் அவர்கள் என்னால கல்வி பெருக்கி செல்லும் பெருக்கி ஜீவ சிறப்போடு 10 மாறுட பகல சம்பத்துடன் வாழ வேண்டும் என்று எல்லாம் இந்த பார்வதியை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். சுபோஜம் பாடாங்க. அப்படி தேவலோகத்துல தேவ சபை கூடும். ஆமா, அப்படி தேவ சபை கூடும் போது அனுதினமும் இப்படி தாண்டா நடக்கும். காலையில 6 மணிக்கு வந்தாங்கன்னு வச்சுக்க, மதியம் உச்சி வேலை 1 மணி வரைக்கும் இந்த தேவ சபை நடக்கும். ஒரு வீட்டுக்கு ஒரு இல்லத்துக்கு ஒரு விருந்தாடி வந்துட்டாங்கன்னு வச்சுக்க, ஆமா, என்ன செய்து ஓடி தேடி கஞ்சாவது ஊத்தணுமா? அதாவது நம்ம வீட்டுல இல்லைன்னா கூட எங்கன்னா ஓடி தேடி நம்மளால முடிஞ்சது வாங்கிட்டு வந்து அவங்க சாப்பாடு போட்டு அனுப்பணும். ஆமா, அப்படி தேவருக்கும் அனைவரும் போகும்போது அனுதினமும் மதியான நேரத்துல நாங்க சாப்பாடு போட்டு அனுப்பட்டு வழக்கம். அப்படி சாப்பாடு போறதுன்னா என்னென்ன தெரியுமா? யார் யார் போடுவோம் தெரியுமா? நான் ஒன்று, எங்க அண்ணி லட்சுமி ஒண்ணு, சரஸ்வதி, நாங்க 3 பேரை பந்தி போதனை செய்வோம் டெய்லி.
டெய்லி. இதான் உங்களுக்கு வழக்கம். எங்க வழக்கு தான். ஆமா. அப்படி இதே மாதிரி தான் நாடகம் நடக்குது. ஒரு நாள் தினத்துல என்ன நடந்தது தெரியுமா? இதே போல தேவசனம் கூடி மதிய நேரம் ஆச்சுடா. எல்லா தேவர் மூவர்கள்லாம் சாப்பிடறதுக்கு வந்து லைனா உக்காந்துட்டாங்க. உக்காந்த உடனே நான் இலை எடுத்துன்னு வர போறேன். எடுத்துட்டு வர போனா தக்காளி நேரம் என்கிட்ட ஆடினா பாரு. இந்த மானகட்ட பொண்ணு மாப்பிள்ள கிட்ட பசுப்புறா. இன்னாலும் பசுப்புறா. ஏன்னா சின்ன பொண்ணாட்டினா அந்த ஆளுக்கு அப்படியே முழுங்குறேன். ஏண்டா அவ என்னாலும் பசுப்புறா, என்ன வாயு கணப்பறியா, சாவு கணப்பறியா, நல்லது கணப்பறியா, கெட்டது கணப்பறியா, எல்லாத்தையும் அந்த பார்வதி தான் கொடுத்து வச்சுக்கிறேன். என்ன தலைமால தூக்கி வச்சுன்னு சும்மா கிடக்குறேன் அப்படின்னு இவ ஆடுறாட ஆண்டாங்கிட்ட ஓதுறா மதத்தை. ஓதுன உடனே எங்க வீட்டுக்காரர்கிட்ட அப்படி சின்ன பொண்ணாட்டி கண்ணில் தண்ணி வந்தாலும் அப்படியே அவர் குத்தி அப்படியே பொல பொல அவரு ஒரு பக்கம் அழுவார். அவர் என்ன அடி ஆச்சுன்னு கேட்க ஆனா அடிக்க பார்வதி தான் தேவர் மூர்ல சாப்பாடு போடுறேன். ஆமா, இன்னைக்கு நானும் அவங்களுக்கு சாப்பாடு போடணும். அந்த புனித நான் ஏத்துக்கணும். அவ மட்டும் தான் புனித சேர்த்துனே போனோமா? ஆமா. அப்படின்னு இவ கேட்டாடா. சாப்பாடு தானே போடணும், இதுக்கு ஒண்ணு வேற எதுவும் இல்லையே. சரி நீ போய் சாப்பாடு போடுமான்னு எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டார். அப்படி சொன்ன உடனே இந்த மானகட்ட பொண்ணு என்ன பண்றா? ஏண்டா நம்ம தான் அடிக்க கூட சிரிச்சு காணுறோம். ஆமா, அவளுக்கு தான் அறிவு கிடையாது, நம்மளுக்கு குடும்பம் அறிவு கிடையாது. அப்படி சொல்லிட்டு எங்கன்னா போட்டு போய் போட்டோம் அப்படின்ட்டு லைனா உட்காந்து நாங்க பார்த்து தேவர் மோர்லாம். நான் என்ன பண்ண போய் இலை வச்சுனே போனேன்டா. இலை வச்சுன்னு போனா எங்க அண்ணி லட்சுமி என்ன பண்ணாங்க, தண்ணி ஊத்தினே வந்தாங்க வச்சு. சரஸ்வதி என்ன பண்ணாங்க, சாப்பாடு வச்சுனே வராங்க. இந்த மானகட்ட பொண்ணு என்ன பண்றா, அடிக்க சிரிக்கிறேன் காலத்துல நல்லா தான் சிரிப்பா. ஆமா, இவன் தான் எண்ணிக்கல அது இன்னைக்கு தான் அப்படியே மினுக்கத்துக்கு வந்துக்கிறாள் மானகட்ட பொண்ணு. என்ன சொன்னா போயிடுவா என்ன பையா இவ என்ன பண்றா, அண்ணாடி நல்லா சிரிக்கிறோம்னா நல்லா தான் சிரிப்பா. இவன் தான் புதுசா சிரிக்கிறதுக்கு வந்துக்கிறாரு. இவன் என்ன பண்றா, சாம்பார் பாக்கெட்டு கையில எட்டுற என்ன பண்றா, கையில இப்படி சாம்பார் பாக்கெட்டு தூக்கிற எப்படி நடந்து வரா. பாரு அழும் பாரு அழும் பாரு அழும் பாரு அழும் பாரு அழும் பாரு அழகு பாரு அழும் பாரு அழும் பாரு அழும் பாரு எங்க அழும் பாரு. ஏய் என்னைய அழுவு பாருன்னு சொல்லிட்டு அந்த சாம்பார் பாக்கெட் எடுத்துட்டு வந்தாடா. வந்து என்ன பண்றா, ஒவ்வொருத்தருக்காக சாம்பார் ஊத்தினே வந்தா. ஊத்திட்டு வர பொண்ணு என்ன பண்றா தெரியுமா, யார் யாரு இலையில உக்காந்துங்கிறாங்க கூட பாக்காத இந்த போய்ச்சி மானங்கட்ட பொண்ணு உக்காந்து ஊத்தினே வந்தா. ஆமா, அந்த இலையில ஒருத்த உக்காந்துங்கிறான். யார் தெரியுமா, நாம் சுவாசிக்கக்கூடிய மூச்சு உரம் வர்றது யாரு, வாயு பகவான் காட்டுக்கு அதிபதி. அவன் வந்து அந்த இலையில உக்காந்துக்கிறான் சாப்பாட்டுக்கு. உக்காந்து இருக்கும் போது இந்த மானகட்ட பொண்ணை பார்த்தானோ பார்க்கலையோ, இவன் பொய்சிக்கு வரையும் இவன் பொய்சி பார்த்த உடனே அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியலடா. இவன் என்ன பண்றான், இவன் சாம்பாருக்கு குஞ்சு குஞ்சு ஊத்தின்னு வந்தா பாரு. ஊத்தின்னு வரும்போது அவனுக்கு மனசுல என்ன பட்டுச்சுன்னு தெரியல. அவன் எதுக்கு அதிபதி, காற்றுக்கு அதிபதி. அவன் இவன் வந்து சாம்பாருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊத்துவான். அவன் வாயில காத்து ஊதுறான்டா. காத்து உடனே இவ போட்டுங்கிற அப்புறம் முந்தானி, இந்த முந்தானி கீழே போச்சு. ஒரு பெண்ணா பிறந்தவங்களுக்கு முந்தானி கீழே போச்சுன்னா ஆம்பளைங்களுக்கு கண்ணு எங்க இருக்கும் இது எனக்கு தெரியாதுமா. போய் அனுபவத்தை பார்த்து கரெக்டா கேட்கணும் வர மாதிரி. தாத்தா இந்த பொம்மநாட்டிங்களுக்கு முந்தானி கீழே இருந்தா ஆம்பளைக்கு கண்ணு எங்க இருக்கும்? அங்கதான் இருக்கும். அம்மா என்னடா தாத்தா கரெக்டா சொன்னாரு பாரு. என்ன சொன்னாரு? கண்ணு அங்கதான் இருக்குமா, ஆம்பளைக்குமா அங்கதான் இருக்கும், அங்கதான் இருக்குமா. ஒரு முந்தானி கீழே போச்சுன்னா ஆம்பளை கண்ணு பட்டுன்னு அங்கதான் பாக்கும். அப்படி அந்த முந்தானி கீழே கூட தெரியாது மானகட்ட தக்காளி அங்கேயே காட்டி வாங்குறான் அந்த மானகட்ட பையனுக்கு. பார்த்த உடனே தேவர்கள் மூவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க, ஒரு பெண்ணோட முந்தானி கீழே போச்சேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்ணை முடிக்கினாங்க. ஆமா, கண்ணை முடிக்கின உடனே எங்க வீட்டுக்காரர் மட்டும் கண்ணை பாத்துனே தாங்கிறாரு. ஏன்னா மனைவியோட முந்தானி கீழே வீழ்ந்த உடனே அவர் மட்டும் பாத்துக்கிறாரு. அந்த நேரத்துல இவரை தவிர இன்னொருத்தன் பாத்துக்கிறான். யார் தெரியுமா, எல்லாரும் கண்ணை மூணு பேர் உண்மையாவே முடினாங்க. இந்த காத்து வந்து நாம பாரு வாயுதாவன் அவன் மட்டும் இந்த கை விரல் இப்படி பாக்குறான்டா இவன் அழக. இந்த விரல் சண்டுலாம் அவனோட மாற அழக பார்த்து கொண்டிருக்கான். ஆமா, அப்படி பார்த்து நின்ற உடனே இந்த ஆளு தான் கண்ணை மூச்சு பாத்துக்கிறாரு. ஆமா, இவருக்கு கோபம் வந்தது. ஒரு மாற்றான் மனைவி என்று பாராமல் முந்தானி கீழ்படி செய்ததே தவறு. ஆமா, அப்படி தவறு செய்தது இல்லாத
நீ அவ அழகிய பார்த்து கொண்டு இருக்கிறாய் என்று 2 பேருக்கு ஒரு சாபம் தராரு. என்னமா? என்னன்னா பெண்களுக்கு எது மேல கண்ணு இருந்தாலும் இருக்கலாம். ஆனா நம்ம துணி எங்க ஒதுங்கலையா அது மேல கண்ணு இருக்கும். இருக்குமா இல்லடா? கண்டிப்பா. இந்த மானகட்ட பொண்ணு இருந்துச்சா அறியாது. ஒரு புடவை முந்தானி கீழிட்டு கூட தெரியாத போயிச்சு காட்டினாங்க. அப்படியே புது பாலஸ்தானி மேரி கடையரா எப்படிக்கா? இப்ப கேண்டிய மானகட்ட பண்ணா இப்ப கேளா நான் மட்டும் உங்களுக்கு அம்மா இழப்புமா? யார் மானகட்ட? அந்த மானகட்ட பொண்ணு கேளு. அதை கேட்காத யாருக்குமே வையும் எங்கெல்லாம் சாப்பாடு போறனா குடிச்சு போட்டா பின்ன முந்தான கீழே அது ஆணி வச்சாச்சு இருக்குது. பாக்குறவன் பாரு அவனை அடிக்கணும். மாடா அப்படி வீடு போச்சு இல்ல. அப்ப என்ன நடந்தது? இவருக்கு கோபம் வந்துச்சு. ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு முந்தானை கீழ் வைத்து தெரியாத கூட அவளை அலட்சியமா இருந்தல்ல. இனிமேல் இந்த கைலாயத்துல நீ என்னுடன் வாழக்கூடாது. இவனுக்கு ஒரு சாபம். ஒரு மாற்றான் மனைவி என்று பாராமல் வாயில காத்து ஊதி அவ அழக பார்க்கிற அளவுக்கு தேவர் மூர் இருக்கும் போது உனக்கு அவ்வளவு ஒரு ஆசை வந்துச்சாடா? அப்படி என்று அந்த வாழ்வு தேவனுக்கு ஒரு சாபம் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் தெரியுமா? எந்த இச்சை என்று சொல்லக்கூடிய காமம் என்று சொல்லக்கூடிய அந்த மாறு அழக பார்த்து நீ ஆசை பண்ண நினைச்ச பாரு. இது தவறு. நீங்க 2 பேருமே இந்த கைலாயத்துல வாழ தகுதியற்றவர்கள் இருக்கக்கூடாது. இந்த கைலாயத்தை விடுத்து பூலோகத்துக்கு சென்று 2 பேருமே ஒரு மானிட பிறவியா பிறக்கணும். பிறந்து 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சில காலம் வாழ்ந்துட்டு அப்புறம் கைலாயத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்து அனுப்பிட்டார். ஏண்டா அப்படி சாபம் கொடுத்த உடனே அவ எங்க போய் பிறகுறா தெரியுமா? எவ்வளவு பூலோகத்துக்கு சென்று இந்த கங்கை என்ற பெயரோட பிறகுறாங்க. அந்த வாழ்வுதேவன் சந்தன மகாராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டுக்கு அரசனா போய் பிறகுறான். 2 பேரும் பெரியவங்க ஆயி அந்த சந்தன மகாராஜா நாட்டு அரசாட்சி செய்யறான். ஏண்டா அவன் நாட்டுக்கு அரசனா பிறந்து என்ன செய்யறான் தெரியுமா? ஒரு நாள் தினத்துல கங்கை நதிக்கரை ஓரமா அவன் நடந்து வரான். நடந்து வரும்போது இவ கங்கை நதியில இருந்து கலகல சிரிக்கிறான். சிரித்த உடனே இவளை பார்த்த உடனே அவனுக்கு ஆசை வந்துச்சு. ஆசை வந்து இவளை அப்பயே கட்டிக்கிட்டு அவன் கூட வாழணும்னு அந்த சந்தன மகாராஜாவுக்கு ஆசை வந்துடுச்சு. வந்து என்ன பண்றான்? இவகிட்ட கேட்கிறான். என்ன கேட்கிறான்? பெண்ணே உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடித்து விட்டது, நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்கிறான். அதாவது உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிச்சு. நீ போய் ஒரு பொண்ணுகிட்ட என்ன கட்டிக்கிறான்னு கேட்டா அந்த பொண்ணு என்னடா பதில் சொல்லணும்? ஒண்ணு கட்டிக்கிறேன் இல்ல இல்லன்னு சொல்லணும். இல்ல எங்க அப்பா அம்மா வந்து கேளுங்க, பொண்ணு கேளுங்க, நான் கட்டிக்கிறேன்னு சொல்லணும். ஆனா இந்த மானகட்ட ஜக்கால்த்தி நான் சொல்றேன், உன்னை நான் கட்டிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாத புள்ள, உன் கூட வாழறதுக்கு விருப்பம் இல்லாத புள்ள. ஆனா என் கயித்துல எப்ப நீ தாலி கட்டுறியோ அந்த தாலி கட்டுறதுல இருந்து நான் எதுனா தப்பு செஞ்சா ஏண்டின்னு ஒரு வார்த்தை கூட கேட்க கூடாது. ஏன் செஞ்ச எதுனா தவறு செஞ்சுட்டா ஏண்டி இத செய்துன்னு எனக்கு கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்றாடா. எவ்வளவு பொம்பளையாடா? கிடையாது. சரியான பொம்பளையா இவா? அவ கிடையாது. இப்ப தாய்மாரும் குத்தா ஆட்டமாக்குறாங்க. இன்னைக்கு ராவுபுரம் ஆட்டம் பார்த்துட்டு போய் கொஞ்சம் போய் பசங்களை ஸ்கூல் அனுப்பணும். இல்ல வீட்டுக்காரர் வேலைக்கு போவாங்க, நம்மளும் சாப்பாடு செஞ்சு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு வேக வேகமா சாப்பாடு செய்வாங்க. ஒருவேளை உப்பு வாரி ஒரு குழம்புல அதிகமா போட்டுருவாங்க. இல்ல உப்பு போடாது கூட குழம்பு வச்சிருவாங்க. வீட்டுக்காரர் வந்து சாப்பிட்டு ஏண்டி போன குழம்பு உப்பு போல கேப்பாரே கேட்க மாட்டாங்க. ஏண்டின்னு ஒரு வார்த்தை வருமா? வராது. சாதா குழம்பு பிரச்சனையே எப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டு வாழும் போது ஒரு ஏண்டின்னு ஒரு வார்த்தை வராதா? கண்டிப்பா வரும். அப்பேற்பட்ட கேள்வி கேட்கலாம் அந்த மானகட்ட பொண்ணு. அதுக்கப்புறம் ஏண்டா இவ கேட்டா கூட அவன் நினைக்கிறான் இவளை நம்ம என்ன தவறு செஞ்சாலும் நம்ம கேட்க கூடாது, நம்ம கேட்காம இவளுடன் வாழலான்னு சத்தியமா நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணினாங்க. கல்யாணம் பண்ணி திருமணம் செய்து நல்ல முறையில வாழும் போது முதல்ல இவன் கர்ப்பமாகறடா. கர்ப்பமா இருக்கும் பொழுது முதலாக அழகாக ஒரு ஆண் குழந்தை பிறகு. ஆண் குழந்தை பிறந்த உடனே ஒரு தாய்மாருக்கு உங்க வீட்டுல உங்க முன்னாடி குழந்தை பிறந்தா என்ன பண்ணுவா? என் மேல என்ன பண்ணுவா தெரியுமா? அந்த குழந்தைய வாங்கி பால் ஊத்தி உச்சமுகத்து உள்ள இந்த ஆராட்டி சீராட்டி பண்போடு பாசத்தோடு நேசத்தோடு பாலூட்டி வளர்ப்பார்கள் தாய்மார். ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டா கீவா போட்டுருவாங்க. உன்ன மாதிரி பாட்டன் ஊட்ட கொள்ளுவாங்க. பால் டாடி அப்படி சொல்றிய ஊத்திய கொள்ளுவாங்க. பால்டின்னு கொடுப்பேன். பால்டினா புட்டி பால். அப்படி தாய்மாரெல்லாம் குழந்தை வளர்ப்பாங்க. ஆனா இவ அப்படி வளர்த்தாளா? மானகட்ட பொண்ணு என்ன பண்ணா? இவளுக்கு முதல் ஆண் குழந்தை வந்துச்சு பாரு, அந்த ஆம்பளை புள்ளைய கையில தூக்கினாடா. என்ன பண்றா? இவ ஆத்தங்கரை நோக்கி நடந்து போறா. ஆத்தங்கரை நடந்து
என்ன பண்ணா ஆத்தங்கரையாண்ட போனா கழுத்து முச்சா குழந்தை ஆத்துல போட்டான் ஒரு தாய் செய்யற வேலையா அந்த மாலை கட்ட போனா அந்த குழந்தை ஆத்துல முடிச்சு போட்டா அப்படி 1 2 என்று 7 ஆம்பளை குழந்தை பிறகுதுரா அப்படி 7 பேருமே அந்த மாலை கட்ட போட்டு கழுத்து முடிச்சு ஆத்துல போட்டா 7 பிள்ளையுமே போட்டாடா இவெல்லாம் ஒரு தாயா பண்ணுவ அப்படி 7 பிள்ளை பிறந்தது இல்லாம அப்பதான் நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்தாங்க என்னடா அது சந்தன மகாராஜாவுக்கு 7 ஆண் குழந்தை பிறந்து போச்சு அப்படி 7 ஆண் குழந்தைய முடிச்சு ஆத்துல போட்டா இது மேட்டுக்கு இந்த நாட்டு ஆடுறதுக்கு ஒரு குழந்தைய கிடையாது நீண்ட ஒரு வேலை கர்ப்பமா இருந்தா அந்த குழந்தைய நம்மளாவது காப்பாத்தி கூட்டின்னு வந்து வளர்க்கணும் அவனு முடிவு செய்து நாட்டு அரசு சொல்லக்கூடிய சந்தன மகாராஜா கிட்ட போய் முறையிடுறாங்க உங்கள் மனைவி மீண்டும் கருவுட்டா அந்த குழந்தையை காப்பாத்தி எங்க கிட்ட கொடுக்கணும் அவனு கேட்டாங்க அவரு என்னடா இது கேவல ஒரு பெண் வார்த்தை கேட்டு எதுவுமே கேட்காத 7 புள்ளி கொண்டுட்டாங்கன்னு அவனும் மக்கட்ட மாமியா காலில் இந்த மாதிரி அவன் முன்ன மாதிரியே கிடக்குறான் முன்ன மாதிரி ஏண்டா அப்ப என்ன பண்ணா 8வதா கர்ப்பம் முற்றாள் 8வதா மீண்டும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அதையும் தூக்கின ஆத்துக்கு நடக்கிறா கழித்து முடிக்கும் அப்பதான் சந்தன மகாராஜா தடுத்தாரு இனிமேட்டு நீ கூட வாழ்ந்தாலும் பரவாயில்ல நீ போனாலும் பரவாயில்ல என் பிள்ளை குத்துட்டு போட்டிருந்தாரு அப்படியே குழந்தை குத்துட்டு அந்த நேரத்துல மேல கைலாயத்துக்கு வந்துட்டான் அப்ப 8வதா ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு பாரு அந்த ஆம்பளை பிள்ளை யார் தெரியுமா இந்த உலகத்திலே மகாபாரதம் நடக்குது பாரு 18 நாள் பாரதம் சொல்லிட்டு 10 நாள் நாடகம் ஆடுறாங்களே அந்த நாடகமே உருவானது இவளோட பிள்ளையால தான் யாரு 886 வருடம் பார்த்த பீஷ்மாச்சாரிக்கிறார் பாரு அந்த பாண்டவர்கள்லாம் தாத்தா குருபாட்டனார் அப்படி அந்த பீஷ்மாச்சாரி பெத்தெடுத்தவன் இந்த மாநகரத்தை என் சக்காசி தான் அங்க போய் ஆடுது 8 புள்ளிய பெத்து 7 புள்ளிய ஆத்துல முடிச்சு போட்டு இந்த மாலகட்ட பொண்ணு என்ன வந்து நான் செம்படு வீட்டுல போய் நான் மீன் வித்த கருவாடை வித்துன்னு சொல்றாளே நான் வண்ணாறு வீட்டுல போய் சோறு குடு வாங்கி தோன்றனாலே நான் மீன் வித்த தப்பா நான் உடுடா சோறு வாங்க தப்பா 7 புள்ள பெத்த ஆத்துல முடிச்சு போட்ட தப்பாடா சொல்லு எது தப்பியா எது தப்பு இந்த ஊர்ல எதுடா தப்பு என்ன பார்த்து தேவடியான்னு சொல்றான் அதுக்கு நீ எப்படி கை காட்டு நான் இல்லமா அவ கேக்குறாளே அவளுக்கு எப்படி தெரியும் நீ தேவடியால போறது என்னடா பேசுற டேய் நம்மளும் உட்கார்ந்து நிறாங்க இவன் பேசுறது தப்பு இவன் 7 புள்ள பெத்த ஆத்துல முடிச்சு பாட்டு பண்ணி என்கிட்ட பேச நான் தான் 8 பிள்ளைய பெற்றேன் ஆத்துல முடிச்சு போட்டேன் தெரிச்சு போட்டேன்னு சொல்றாளே இந்த என் ஜக்காலத்தி இவன் யாருக்கிட்டையும் போவாதுவோ இவன் யாருக்கிட்டையும் போய் புள்ள பெத்து கதவுல இவா அப்ப 2 பேருமே தேவையா இருக்கு பாத்தியா இல்ல அவ தேவையாங்கிறா அவனை தேவையாங்கிறா ஏண்டா தேவையா போய் தேவையான்னு சொன்னா நம்மள தான் தேவையான்னு சொல்லுவாடி பார்த்து அவ தான் பேசுறா தேவையானா கேவல கட்டிக்கார பையன் இவளை பாத்தீங்கன்னா நான் பேசுறான் பாயிட்ட வச்சுக்கிறேன் சரியா காமையாண்டா ஒரு வார்த்தை நீ பேசுறியா முட்டாட்டிய சண்டை நடக்குது அவர் குட்டம் ஏமா அப்படி சண்டை போறேன்னு கேக்குறாரா எப்படி போட்டியாட உட்காந்துக்கிறாரு உடலோ எரிகின்றது அருகாமையில் வா அருகாமையில் போ ஆமா கங்கா தேவி ஊரி எல்லாரும் ஆத்தல விட்டு முடிச்சு போடுன்னு சொல்றாரு இந்த என் ஜக்காலத்து யாருக்கிட்ட போய் எத்தினி புள்ள பார்த்தானே இப்ப சொல்றேன் சரியா
கெட்டி புடிச்சல அப்படியே டேய் அப்படியே என்னமா அடிப்பா ஏன்னா அடிப்பா டேய் பரபரி நான் குருபாயா இங்கதான் நடக்கும்பா அவளை பத்தி முந்தாடி முடியல முத்தமத்தை எடுத்து தனிப்பா அருகாமையில் வா உடலானது எரிகிறது பியோரா எழுது பாத்து நிக்கிறேடா அவங்க போய் புடிச்சானா அதுக்கு நான் வாடா உன்ன புடிக்க முடியும் ஒரு பொண்டாட்டி பெரிய பொண்டாட்டி நான் ரொம்ப சின்ன பொண்டாட்டி போறது நியாயமா நெருப்பாண்டா ஓ அவங்க கூட பார்க்க மாட்டேன் போ நீ ஒழுங்கா இருந்தா அந்த ஆளு ஏன் போறாரு என்ன பண்ணுறது நீ ஒழுங்கா இருந்திருக்கணும் அதான் பயமா சொல்லுவாங்க நான் ஊர்ல போய் மாப்பிள்ள நம்ம இட்டுன்னு ஓடாந்து என் தக்காளி மாதிரி என்ன அதுதான் பயமா சொல்லுவாங்க நான் தான் கிளி போல ஒரு பொண்டாட்டி தானா சொல்லு கூட்டாரு ஓடுமா அந்த மாதிரி என் ஜக்காத்தி ஆம்படியானுக்கு ஒழுங்கா இருந்து ஒழுங்கா சாப்பாடு போட்டா ஏன் என்கிட்ட வர ஹோட்டல் சாப்பாடு போய் அம்மா ராஜாத்தி ஐநூறு பாப்பாத்தி காசு விசால ஆச்சு மதுரை ஆச்சு அம்மா பர்சனாலிட்டினா அம்மா குவாலிட்டினா அம்மா அழகுக்கு நிகர அவன் என் தக்காளத்தி மானகட்ட பொண்ணு ஊர்ல போற மாப்பிள்ளைய நான் போட்டு முந்தான போட்டு முடிச்சுக்கிட்டேன் என் தக்காளத்தி இன்னைக்கு ஆண்டாங்கிட்ட வந்துட்டாரா நீங்க ஆண்டாங்கிட்ட வந்து இன்னைக்கு நான் தான் என் ஆண்டாடு கூட்டி ஒரு மானகட்ட போட்டு ஆவதாண்டா நான் கிடையாது ஒழுங்கா பேசுற வார்த்தால் போடும்போது நாம எப்படி கம்பெனி உட்காந்து சரி போடு வா பட்டு பண்ணு பேசும்போது கம்மனு உட்காரு ஏய் அவளை போய் பேச சொல்றா அவளை அவ போய் செய்ய கேட்கல ஏய் அவளை மூடிக்கணும் உட்காந்து சொல்றேன் நாங்க தந்து போட்டாங்கடா விரிச்சுக்கடா அப்போ இப்படி போய் இப்படி விரிச்சுக்கடா நான் நம்மள 1000 பேர் உட்காந்து எவ்வளவு கேட்கறது நான் இல்லை என் ஜக்காத்து மேலதான் அப்படி விரிச்சுன்னு பார்த்துக்கிறேன் அப்புறம் மறந்துக்கிறேன் அது மாதிரி இவங்க விரிச்சுக்கணும் அப்படி சரி சொல்லுமா படாங்க ஏய் வாயை மூடி அடிக்கிறாரு அதான் ஒரு வாயை மூடின்னு வரேன் என் ஜக்காலுக்கு இருக்கிறாரு ஆமா ஏண்டா ஒரு காலத்திலே ரேணுகியாக பிறந்தா ஆமா ரேணுகியாக பிறந்து ஜமதக்கினி என்ற முனிவரை மறந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு அந்த ஜமதக்கினி முனிவரிடத்திலே 5 பிள்ளையை பெற்றான். யாராருமா இந்த என் ஜக்காலத்தி ஜமதக்கினி முனிவரிடத்திலே 5 பிள்ளையை பெற்றான். யாரா விசு யாருக்கு எனக்கு இசு கிடையாது ஏய், வேறு விசு. வேறா விசு விசுவாசு ருமணவன் பரசேசுனன் பரசுராமன் உங்களுக்கு ஆகாது யாருக்கும் அப்படி விசு விசுவாசு ருமணவன் பரசேசுனன் பரசுராமன் 5 மகன் இப்படி சொல்லக்கூடிய 5 பிள்ளையை பெற்றெடுத்தா ஜமதக்கினி முனிவருக்கு இந்த ஜக்காலத்தி ஆமா பெற்றால அவளுக்கு என்ன வேலை தெரியுமா என்னமா ஜமதக்கினி பூஜைக்கு ஜலமும் மலரும் எடுத்து வந்து கொடுக்கும்படி கட்டல டெய்லி அதான் வேலை இவ ஆற்றங்கரைக்கு சென்றாலே ஆற்றங்கரையில ஜலம் எடுத்துக்கிட்டு தான் வரணும். ஜலம் எடுக்கிற நேரத்திலே ஆகாயத்துல கந்தர்வம் போறான். ஆகாய கந்தர்வம் மேல போனா ஆகாய கந்தர்வம் மேலே பறந்து கொண்டு போகிறான். ஆமாமா அந்த ஜலம் எடுக்கிற நேரத்துல அந்த நெயில் தண்ணியில ஓடுற தண்ணியில தெரியுது. ஓஹோ அந்த தண்ணியில அந்த அழகை பார்த்தால இவ பார்க்கலாமாடா? பார்க்கக்கூடாதுமா. அவ பார்த்துட்டு வந்துட்டா ஒண்ணு இல்ல, ஏதோ நெயில் இருக்குதுன்னு வந்துடலாம். இந்த என் ஜக்காலத்தை பார்த்து இவ்வளவு அழகன் மூலகத்தில் இருக்கிறானே, ஆமா நிழலை பார்த்தாலே இப்படி இருக்குதென்றா, இவ்வளவு அழகா இருக்குதென்றால் இன்னவனை நேராக பார்த்து இன்னவனை சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படி என்று நினைச்சான். இவன் நினைக்கலாமா? இவன் உத்தமி பத்தினி, இவளுக்கு எல்லாரும் கோயில் கட்டி கும்பிடுறாங்க. எல்லாரும் கோயில கட்டி கும்பிடுறாங்களே, இந்த ஜக்காலத்தை அப்படி நினைக்கலாமா? நினைச்ச உடனே கற்பானது பறி போய் விட்டது. உடனே மணலிலே குடம் திரட்டினால் குடம் வரவில்லை. தலையை விரித்துக் கொண்டு கணவரிடத்துல பொய் சொல்லணும்னு சொல்லிட்டு வரா. எப்படி வராங்க? தலைவிரி கோலத்துடன் வந்து கணவரிடத்திலே வந்து கானகத்திலே சிங்கம் புலி கரடி எல்லாம் துரத்தியது, பள்ளத்தில் விழுந்து விட்ட, குடம் உடைந்து விட்டது, ஜலம் எடுத்து வரவில்லை அப்படின்னு போய் சொன்னான். போய் சொல்லமாடா? சொல்லக்கூடாதுமா. இவளுக்கு கோயில் கட்டி தானே கும்பிடுறாங்க, போய் சொல்லாமா? அப்படி போய் சொன்னாலே ஜமதக்கினி முனிவருக்கு தெரியாதா? ஞானத்தில் சிறந்தவர், சாபம் கொடுப்பதிலே வல்லவர், ஞானத்தில் அறிந்து பார்த்து
கற்பை பறிகொடுத்து விட்டு வந்திருக்கிறாள். ஆமா. இவளை உயிரோடு விடக்கூடாது என்று 4 பிள்ளைகளை அழைத்தார். முதல் பிறந்த விசுவாசு, ரோமனவன், பரசேசன் 4 பிள்ளைகளை அழைத்து முன்பதாக உன்னுடைய தாய் தவறு செய்து விட்டார், உன்னுடைய தாய் தலையை அறுத்து வந்து என்னுடைய பாதத்தில் வைடா என்று கட்டளையிட்டார். 4 பிள்ளைகளும் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயை எங்களால் கொல்ல முடியாது என்று மறுத்தார். உடனே புல் பூண்டு செடி கொடிகளாக சாபத்தை கொடுத்தார் ஜமதக்கினி முனிவர். கடைசியாக இளைய மகன் இருக்கிறானே பரசுராமன், அண்ணவனை அழைத்து முன்பதாக சத்தியவாக்கு வாங்கினார். நான் இடுகிற கட்டளை சிறுமேற்கொண்டு செய்து முடிக்கிறாயா பரசுராமா? செய்து முடிப்பேன் என்றால் சத்தியவாக்கு கொடுடா என்று கேட்டார். பரசுராமன் செய்து முடிக்கிறேன் என்று சத்தியவாக்கு கொடுத்தான். அதன் பிறகு உன்னுடைய தாய் தவறு செய்து விட்டார், உன்னுடைய தாய் தலையை அறுத்து வந்து என்னுடைய பாதத்தில் வைடா என்று கட்டளையிட்டார் ஜமதக்கினி முனிவர். உடனே அவன் பரசுராமன் எப்படிப்பட்டவன்? சத்தியம் தவறாதவன், சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று அவன் கரத்தில் இருக்கக்கூடியது பரசு என்று சொல்லக்கூடிய கோடாலி எடுத்தான். இந்த ஜக்காலத்தி தலைவட்டின்னு வந்து ஜமதக்கினி பாதத்துல வச்சான். பெத்த புள்ளியே தலைவட்டுற மாதிரி நடந்துக்கனா இவா 8 புள்ளிய 10 ஆத்துல விட்டுன்னு சொல்றான். அதுதான் அந்த தலையை மட்டும் வச்சு கும்பிடுறாங்க பேர் படவேட்டில இப்ப கூட. அது இவ தலை மட்டும் வச்சு கும்பிடுறது, இவதான் தலை தான். 10 புள்ளிய தலைவட்டுற மாதிரி நடந்துக்கான். நான் தான் துணியே இல்லாம அப்படியே போகுது. எல்லாரும் பார்த்தாங்க. என் ஜக்காலத்து மலையனூர்ல போய் போகுது. எம்மாஞ்சானோ அழகு மலம் தச்சு பத்துங்கிறத பாக்குறதுக்கு வராங்க. எங்க இங்க வா. யார் பெரியவங்க சொல்லுங்க. ஆட்ட ஆடிங்களா மாலை கட்ட போன்னு அம்மா அழக பார்க்காம இருந்தா பணம் போயிட்டு வந்து நோட் நோட்டா எண்ணி நோட்டு வாங்குறவன் நோட்டு மேல தான் போவான். யார் பெரியவங்க சொல்லு. நான் தானே இலைமலைதான். அப்படி சொல்லு. பெருமை பேசுற ₹1 ₹2 ₹3 ₹5 காசு காமிச்சா போதும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், தேங்காய் கொடுத்தா போதும். அப்பேற்பட்டவங்களா போற என் ஜக்காலத்தீவோ என்ன பார்த்து பெருமை பேசுறாடா. அவதான் பெரிய ஆளுன்னு சொல்ற மாலை கட்ட பொண்ணு. அதனால இவளை எங்கன்னா போ சொல்லு. என்ன இருந்தாலும் நான் தான் பெரியவ, கங்கை தான் பெரியவளாம். ஏண்டா இவ சொல்லிட்டு ஆயிடுச்சா? இந்த கைலாயத்துல வாழக்கூடிய எவ்வளவு பேர் இருக்காங்க. தேவர் இருக்காங்க, மூவர் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இந்த உலகத்திலே தேவர்கள் மூவர்கள் எல்லாரும் என்னதான் பெருமையா பேசுவாங்க. தங்கை பெரியவளா அல்லது சக்தி பெரியவளா? எங்கதான் பெரியவங்க அவங்களும் சொல்லிட்டாங்க. வாடா என்ன சொல்றாங்க? கங்கை தான் பெரியவளாம். கங்கை பெரியவள். ஏண்டா தேவர்கள் மூவர்கள் சொல்லிவிட்டால் ஆய்விடுமா? அது ஒரு காலம் இந்த பார்வதி நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். இப்பொழுது இந்த கைலாயத்தை விடுத்து அதோ இருக்கக்கூடிய எங்க அண்ணன் எங்க இருக்காரு, வைகுந்தவாசன், எங்க அண்ணன் கோபால கன்னடத்துல போக போறேன். எங்க அண்ணன் வாயால போயிட்டு இந்த பார்வதி நான் தான் பெண் என்று எங்க அண்ணன் வாயால சொல்ல வைக்கிறேன். அண்ணா இவ்வாறு இருக்கு உலகராஜா விளங்கக்கூடிய கோபால கண்ணன் சபரவெள காண்க. ஆமா கோபால
ஸ்ரீ என்றால் என்ன? ஸ்ரீ என்றால் பெண். சரண் என்றால் நாயகன். டேய் பசுக்குட்டைகளை மேய்த்து வந்தலாம். ஆமா. என் பேர் என்ன? கோவிந்தன். பசுக்குட்டைகளை மேய்த்து வந்தலாம் கோவிந்தன். ஆமா. ஆனால் அப்படி எதே ஆமா. கோகுலம் மேய்த்து வந்தலமா ஆடு மாடு மேய்த்து வந்ததால் கோவிந்தன். நான் எப்படி வருந்தேன்? எப்படி? அந்த புதகிய பால் குடித்து பகவானே என்னை கொல்ல. ஆமா. தாய் கம்சன் என்ன செய்தான்? என்னை கொல்ல எப்படி வந்தான் தெரியுமா? எப்படி? பூ என்றால் பேய். மரணை பெண்ணாக என்னை பெற்ற தாய் உருவம் கொண்டு என்னை இருந்தால் அல்லவா அதுவே தாய் உருவம் கொண்டு ஒரு சனத்திலே விஷமும் ஒரு சனத்திலே அமர்ந்து கொண்டு வந்து கரகரா என்று என்னை அருந்த கூப்பிட்டால் பார்த்தேன். நான் சின்ன குழந்தை சும்மா இருப்பனா? உற்று பார்த்தால் இவள் பூதைக்கு நம்ம கொல்ல வந்து மடியிலே படுத்தேன். படுத்து சும்மா இல்லை, அந்த விஷம் என்பது மார்பை அப்புறப்படுத்தி அவத்த கரகர இழுத்து போலே சாய்ந்தான். மலை போல் சாய்ந்தா பூதகி. பூதையை கொன்றேன், தாய் அம்மானை கம்சனை கொன்றேன். பெரியாசாமி எல்லாரையும் கொண்டு போட்டேன். அருளான எண்ணி கொண்டு போவியோ? அப்படி இருந்தான மாதவா ஒரு காலத்திலே நான் ஒன்று என் தம்பி சாத்தி ஒன்று பலராம இருக்கிற பெரிய அண்ணா வீதியிலே தோழரோடு நான் விளையாட கொண்டிருந்த சின்ன வயதிலே அந்த சமயத்திலே ஒருவன் வந்தான். யார் வந்தான்? சகடாசுரன். சகடாசுரன் எப்படி வருகிறான்? வண்டி உரளையோடு வருகிறான் கடகடன்னு. நான் எந்த வழி ஓடுகிறான் கடகடன்னு என்னை திரைத்து கொண்டே வருகிறான். பார்த்தேன், அடாடா நம்மளை கொல்ல வருகிறான் சகடாசுரன். என்ன செய்தேன்? எட்டி உரைத்தேன். அடியற்ற மலை சகடனை கொன்றேன். அப்படி இருந்தாலும் என்னன்னா மத்தன இருக்கிறல்லவா, அதனாலே இந்த தினத்திலே சிம்மாசன் சைனித்து உறங்க இருக்கிறேன். காவலாளி கட்டியா இருக்கணும். நீ உசாராரே யார் வந்தா எங்க அண்ணன் கோபாலக்கண்ணனை பார்க்க வந்து விட்டோம். வைகுந்தம் எங்க அண்ணன் இருக்காரா, போய் பார்த்துட்டு அண்ணன் நடிச்சுன்னு வந்தனே. எங்க அண்ணன் எனக்கு அடுத்த வாரத்துக்கு 1000 916 நகை போறேன்னு சொன்னாரேடா. எங்க வீட்டுக்காருக்கு பெரிய புல்லட் வண்டி வாங்கி தரேன்னு சொன்னாரேடா. ஏறுமாடா ஏற்காடா நல்லா பெரிய பெரிய எருமாடு போட்டு தரேன்னாரு. ஐயோ எனக்கு அண்ணா வச்சு போச்சு, எனக்கு குண்டா வச்சு போச்சு. எங்க அண்ணன் தொங்குறாராமே, எங்க பாத்திர கலங்களை வச்சு போதுடா. எங்க அண்ணன் தொங்குறாருடா. அதாங்க பாருமா என்ன ஏய் அது பூட்டி வச்சுட்டு உள்ள தூங்குறாங்க. அது பூட்டிட்டு இருக்குதா?
கதவுக்குள்ள தூங்கின்னு இருப்பாங்க ஒரு வேலை. ஆமா சரி கதவுனா தரக்கு சொல்லலாம். சொல்லு. ஏண்டா ஒரு இல்லத்துல எப்படி எப்படியோ படுத்துன்னு இருப்பாங்க, அண்ணி வேற உள்ள இருப்பாங்க. ஆமா சரி நம்ம முதல்ல கூப்பிட்டு பார்க்கலாம். அண்ணா உங்கள் கதவை என்னதான் கதவு திறப்பான் நம்ம கூப்பிட்டா கூட குரல் கொடுக்கலடா. ஆமா ஒருவேளை அண்ணன் மட்டும்தான் அண்ணன் வெளியே போயிருப்பாரா? ஒருவேளை அண்ணனை மட்டும் தானே கூப்பிடுறா. ஆமா நம்ம அண்ணி வீட்டுல இருக்க அண்ணி கூப்பிடலன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு கஷ்டமா இருக்கும். நம்ம அண்ணி கூப்பிட்டு பார்க்கலாமா? பாரு தண்ணின்றாங்க. அது பக்கத்து வீட்டுல பக்கத்து தெருவுல. உங்கள் வீட்டில் பிறந்த ஏண்டா இவடா அண்ணியும் குரல் கொடுக்கலடா. யாருமே கொடுக்கலையம்மா. டேய் ஒருவேளை வீட்டுல என்ன பண்ணிருப்பாங்க? நீ போய் தாளை உடைச்சு என்ன பண்றாங்க பாத்துட்டு வா போ. ஐயோ மண்ண தொங்கறாரியாமா உள்ள தூங்குறாரு. இப்பதான் தூங்குறாரு. ஏண்டா ஒரு தங்கச்சி இவ்வளவு நேரமா வந்து கூப்பிட்டு கடற ஒரு வார்த்தை காதுல கேட்டிருக்காதா? தூங்குறாருல பார்வதி அநேக கோடி வந்தவங்க. ஏண்டா எங்கடா போற மாதவா? எங்க போய் தண்ணி விட்டுட்டீனா பொண்ணுவனே. தங்கா அம்மா நீ தங்கா ஏமா அண்ணா நீங்க இருக்கும்போது எனக்கு நல்லா குறை வரப்போகுது அண்ணா. சரி ஏம்மா இவ்வளோ தூரம் கைலாயத்தை விட்டு தனியா வந்திருக்கிறையே, மக்கள் எல்லாம் தனியா வந்திருக்கிறியே, என்ன காரணம்? ஏன் வந்து எதுக்கு வந்தம்மா? ஒரு வீட்டுக்கு ஒரு பொண்ணு பொண்ணு வந்தா ஏன் வந்து குடும்பமா கேட்பாங்க. ஏன் வந்து எதுக்கு வந்தேன் அண்ணா? உங்க வீட்டுல பசிக்கு சாப்பிட்டு போலான்னு வந்தேன். அம்மா லட்சுமி அம்மா செய்து இருக்குது கொடுக்காத இந்த சமயத்துல அழகாக சாப்பிட்டு நித்திரையாயிருந்தேன். பஞ்சனியிலேயே நல்லா உறங்கி கொண்டிருந்தேன். இந்த சமயத்துல வந்து தகுமா தூக்கத்தை கெடுக்கிறியே. நான் தூக்கத்தை கெடுத்துட்டேன். ஆனா நான் சொல்றது கேளுனா வந்தியே என் மச்சனையே இல்லாத தனித்து வந்திருக்கிறாய். ஆனா வந்தாலும் பரவாயில்லை. ஆனா அதோ பாருமா மேகம் பாரு மழை வர மாதிரி இருக்குதுமா. அண்ணா மழை வர மாதிரி இருக்குது. அதனால கைலாயத்துக்கு வந்த வழியே போ போமா போமா. இரு நான் சொல்றது கேளுங்க. அத்தனை மோசமான சாப்பிடுறது வல்லவன். அண்ணா அதனாலே வந்த வழியே போ போ. அண்ணா சொல்றது கேளுங்க. அண்ணா அண்ணா என் பேச்சு கேளுங்க. அண்ணா என் பேச்சு கேளுங்க. அண்ணா ஐயோ கைலாயம் போய் நேருமா அதோ பாரு என் மச்சல தனியா வந்துட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல.
எனக்கு முன்னதாக அந்த சக்காலத்தி நான் வைகுந்தத்துக்கு எங்க அண்ணன் தீர் போகணும்னு வந்தேன். எனக்கு தந்தையா வேணும், அதனால எனக்கு முதல் இடம் கிடைக்குதா என்று கிடைக்க வேண்டும் என்று பின்தொடர்ந்து வந்திருக்கிறான். அவன் வந்தா ஒண்ணுமே சந்திரிக்கால என்னமே எங்க இருக்கிறான்னு சொல்லி ஆளை காணோம். தந்தை இருக்கிறாரா? அமர்ந்து கொண்டு இருக்கிறாரா? அப்படியா? ஆமா. பார்க்கலாமா? நம்ம பொண்ணு இல்லையா? நம்ம பொண்ணு ஏண்டா உடனே நடுவுல போந்த பொண்ணு அழகா என்ன வட்டம் வந்துக்குது. யாரு இது? ஏய் பொண்ணுடா. உங்க பொண்ணா? அந்த அம்மா சக பாக்குறான், நீ கருப்பு ஏண்டா ஆடு மாடு வெயில்ல மேய்ச்சி அந்த அம்மா எவ்வளவு ஆயிட்டு இருக்கிறாங்க, நீ எப்படி கிடைக்கல? சோத்துக்கு சத்தமே இருக்கிறியா பகவான்? என்னடா பொண்ணு உன்னை எடை போடலாம் கூப்பிடுங்க. அப்புறமா கூட்டு வரேன். கைலாயத்திலே இருந்து நடந்த வந்த சொல்லி இந்த காராணி செக் பண்ண ஜீப் அனுப்புனே வண்டிக்குது வண்டி இல்ல என்ன மாதிரி குறை உனக்கு இல்லைங்க. என்னம்மா உனக்கு என்ன குறைமா? இல்ல இல்ல கைலாயத்து நடந்து வந்தே பாதெல்லாம் வலிக்குமே. உட்காருமா உட்காருமா பண்ணுவேன். அவன் வந்தாளா? அதான் உன் தங்கச்சி என் தக்காளி தங்கச்சி என்னவோ லொடாபுட நடந்துக்குதாங்க கைலாயத்துல. நான் என் மத்தனுக்கும் உனக்கு வாக்குவதையா இருக்குவோ தெரியும். அவன் வந்தாளா? வாய்ப்பறுத்துவேமா? வந்தாளா இல்ல? வந்தாளா இல்ல? ஓ வந்தது வந்தது வந்தது. ஆமா தங்கச்சி வந்தது. எதுனா சொன்னாலா? ஒண்ணுமே சொல்லல. நான் பார்த்தேன் என் மத்தனெல்லாம் தனி வந்ததால தெத்திட்டமா நான் கையாயிரம் போயிருப்பா. அதோ பாரு போயிட்டாளா? அதுக்கிட்டோம் வேண்டா நீ வந்து இல்லவா? ஆமா பால் இருக்குது, பழம் இருக்குது, மோர் இருக்குது, தயிர் இருக்குது. நேத்து 4 லட்சமியோ பலகாரம் சேர்த்து வச்சு 2 அண்ணன் கூட. அதான் எத்தனை பார்த்தா ஒரு மயில் கூட காணும். போது என்ன மட்டமா கொடுத்தேன் மச்சனுக்கு. கைலாய போய் சென்று குழந்தைக்கு உட்கார வச்சு எல்லாம் கொடு சாப்பிட்டுட்டோம். நான் கைலாய சென்று என் மச்சனை அப்புறமா போலாம். இருந்து பால் மோர் தயிர் இதெல்லாம் சாப்பிட வரல. நீ செஞ்சு வச்சது கரெக்டா? அதான் எனக்கு வேணான்றேன்ல. நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? என்னமா குறை உனக்கு? என்ன கோபத்தோட பேசுறேன்? ஆசையோட வளர்த்தேன் உன்னை.
தினந்தோறும் கைலாயத்திலே உன்னுடைய மைத்துனர் இருக்கிறாரே என்னுடைய கணவர், என் மைத்துன என்னுடைய கணவருக்கும் உன் தங்கச்சிக்கிறா பாரு, ஏமா அப்படி சொல்றீங்க? உன் தங்கச்சிக்கிறா பாரு என் ஜக்கால்த்தி, அது மாதிரி சொல்லக்கூடாதுமா. பெரியவங்கிட்ட சின்னமா நீ கம்மி இருக்கலாமே. அவளுக்கும் என்னுடைய கணவருக்கும் அவளுக்கு தான் வாக்குவாதம் ஏற்படும் கைலாயத்துல. தினந்தோறும் இந்த ஜக்காலத்தி வாயின்னு ஒரு சும்மா இருக்காத, வாய் பெருத்து வா. அதனால்தான் பேச கூட கூடாது, உட்காந்து பேசிக்கிறான் அங்க. அவன் பேசும்போது நான் கம்முனே உட்காந்துக்கிறேன்பா, நான் பேசும்போது அவ என்ன பேச விட மாட்டேங்கிறப்பா. இல்ல அந்த வாய் எம்மா நாளைக்கு இருக்குமா? அது மாதிரி இவ வேதத்தை கேப்பா, என்னுடைய கணவருக்கு கோபம் இருக்கா, இவ உருவத்தை மாத்தி காளி மாறி எட்டி பச்சை அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க உருவத்தை மாத்தி அப்படி இருப்பா. அப்படி உருவத்தை மாத்தி இருக்கிறவா இன்று அவளுக்கு எனக்கு வாக்குவாதம் வந்துச்சு. உங்களை பத்தி என்ன மாதிரி அப்படி வாக்குவாதம் வந்துச்சு. அவள் பெரியவளா நான் பெரியவளா என்று வாக்குவாதம் வந்தது. என்னுடைய கணவரை கேட்டேன், என்னுடைய கணவரு கங்கை இல்லை என்றால் ஒரு ஜீவனம் உயிர் வாழாது, கங்கை தான் பெரியவள் அப்படின்னு என்னுடைய கணவர் சொல்லிட்டாரு. தேவர் மூவரையும் கேட்டாங்க, அவரும் கங்கை தான் பெரியவன் சொல்லிட்டாங்க. அந்த தீர்ப்பு நான் ஒத்துக்க மாட்டேன். என்னுடைய அண்ணன் கோபால கண்ணன் வைகுந்தத்துல இருக்கிறாரு, அவர் தீர்ப்பு சொன்னாதான் ஒத்துக்கணும் இங்க வந்திருக்கிறா. அவ பின்னாலே நானும் வந்திருக்கிறேன். அவள் பெரியவளா நான் பெரியவளான்னு நீ தான் சொல்லணும். அதானே கேட்டேன். நான் இருக்கேன், உனக்கு என்ன கவலை? கம்முனு இருமா. நான் சொல்றேன் கம்முனு உட்கார்ந்து. குழந்தைக்கு அந்த பலகாரத்தை தட்டு போற குழந்தைய சாப்பிட்டு உள்ளங்க. லட்சுமி தேவி பலகாரத்தை போற சாப்பிட்டு போயிட்டேன் என்னம்மா நேக்குன்னு தெரியலமா? சரியா யார் பெரியவங்க? கைலாசி போல நீ ஏழு மரக்கு அரிசி இப்பதான் ஒல ஏறி மதுளை கொட்டி வெடிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் சாப்பிட்டு போலான்னு வந்தேன்னா என்ன அதான் போனா கைலாய போய் மத்திர தண்ணி வந்திருக்கிறையே. அண்ணா ஒரு குப்பாயும் கூலமும் கூடி கோபுரத்தில் திரு குப்பாயும் கூலமும் கூடி கோபுரத்தில் ஒட்டி கொண்டார் போனவே அண்ணா போனவே. என்னை பார்த்து வாடின்றா, என்னை பார்த்து போடின்றாலே ஒரு வார்த்தை, ஒரு அக்காவை இப்படி எல்லாம் பேசாதம்மா. நீ என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன பெண்ணு, அக்காவை இப்படி பேசலாமான்னு ஒரு வார்த்தை சொல்றியானா? எனக்கு என்னமா தெரியும் கைலாசில என்ன சண்டை ஆச்சு ஏதாச்சு நானா பாத்துனேன். கவலா நான் ஒண்ணு தெரியாத பொண்ணா இருக்கு வச்சுதான்டா அவ வந்து இங்க எங்க அண்ணன் கிட்ட ஒண்ணுக்கு ரெண்டா பேசுறா. என்ன சொல்லி வச்சுக்கிறாங்க? டேய் ஒரு தங்கச்சில அண்ணனுக்கு ஒரு பாசம் இருக்கா, ஒரு நேசம் இருக்கா, அவதான் வந்து இனத்தா இருந்தாலும் அவ மூத்தவமா இப்படி எல்லாம் பேசாதமா, நீ அறிவு கட்டத்தனமா ரெண்டாவது தரமா கட்டி போனா கூட பெரியவங்க இருக்கும் போது சின்னவங்க பேசக்கூடாதுமான ஒரு வார்த்தை சொல்றியா? அந்த கைலாயத்துல எப்படி எல்லாம் பேசுனா என்ன வாடின்றா அண்ணா, என்ன வாடின்றா, என்ன போடின்றா, என்ன தாசின்றா, என்ன தெவுடியான்றா. நான் ஒண்ணு தெரியாத பொண்ணா இருக்குவே இந்த ஊர்ல நான் துப்பு கட்டு போய் வாழ்ந்து கிடக்குறேன். அண்ணா எனக்கு நல்லது கட்டுதே தெரியாதுண்ணா. நான் அரிசி வாரி தெருவில் கொட்டுவேன், நான் உண்மை வாரி உரையில கொட்டுவேன், எனக்கு நல்லது கட்டுதே தெரியாதுண்ணா. போன வாரம் கூட ஒரு சம்பவம் நடந்துச்சுடா பையா. என்ன தெரியுமா, நான் ஒண்ணு தெரியாத பொண்ணு இந்த ஊர்ல வாழ்ந்து கிடக்கு. என்னை பார்த்து எங்க வீட்டுக்காரர் போய் தண்ணி எடுத்துட்டு வாமான்னு சொன்னாரு.
நான் என்ன பண்ண தண்ணி எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு எங்க குழாவில தண்ணி வரலடா. நான் 3வது தெருவுக்கு போனேன். போன வரல 150 ரூபாய் கொடுத்து பிளாஸ்டிக் குடம் வாங்கிட்டு வந்தேன்டா. 150 ரூபாய் 150 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். இந்த குடத்தை எடுத்து என் இடுப்புல வச்சுட்டு 3வது தெருவுக்கு போய் தண்ணி எடுக்கலான்னு போனேன். அங்க பார்த்தா திம்மி தண்ணி வந்து நிச்சுடா. நான் வேகமா போய் அந்த பிளாஸ்டிக் குடத்தை வச்சு பாண்டி தவளை பித்தளை தவளை எடுத்துட்டு வந்துட்டேன்டா. ஒண்ணு தெரியாது பொண்ணுடா. கவனத்தை போட்டா டேய். நான் தோத்து பொண்ணு. நான் பட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுடா. அப்படி இருக்க வச்சுடா என்ன வாடின்றா போடின்றா தாசின்றா தேவடியான்றா. இல்ல என் மகன் அது மேல சொல்லிருப்பாங்க. தங்க மேல வச்சனே. அவ என்ன எப்படி தெரியுமா பேசுறா? அவ சொல்ல வார்த்தை எப்படி இருக்கு? இந்த தெருவுல எவ்வளவு குப்பை இருக்குன்னா இந்த குப்பைலாம் கீழே இருக்கு. இப்ப இது வந்து என்ன வடக்கு திசை. இந்த வடக்கு பக்கமா இருந்து அது மாதிரி கோயில் கோபுரம் இருக்கு. அந்த கோயில் கோபுரம் வந்து கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்குன்னா இந்த குப்பைலாக்கி தரையில எவ்வளவு குப்பை இருக்கு. இந்த குப்பை என்ன பண்ணுமா இந்த கிழக்கு பக்கம் இருந்து காத்தடிச்சு அந்த குப்பைலாம் வானத்தை நோக்கி பறக்கும். இந்த பறந்து ஆகாயத்தை நோக்கி பறந்து போன குப்பை மேல கலசுங்குது பாரு. அந்த குப்பை கலசத்து மேல போய் ஒட்டிக்குமா. அந்த குப்பை என்ன நினைக்குமா தனக்கு தானே இந்த கோயில் கருவாரில இருக்கக்கூடிய அந்த கல்சல் என்று சொல்லக்கூடிய இந்த தெய்வத்தை விட நம்ம மேல கலசத்துல வந்து ஒட்டிக்கணும். நம்ம தான் பெரிய ஆளு தனக்கு தானே சந்தோஷப்பட்டுக்குமா அந்த குப்பை. அப்ப மேற்கு பக்கம் இருந்து ஒரு காத்து அடிக்குமா. அப்ப மேற்கு பக்கம் இருந்து அடிச்சா அந்த காத்து மேல ஓட்டிக்கிற குப்பை எங்க வரும்? கீழே மீண்டும் தரைக்கு வந்துடும். அந்த குப்பைக்கு சமமாகப்பட்ட என் ஜக்கால்த்தி ஆம்பி அந்த தலை மேல ஏறி வந்து உக்காந்துக்கின்னு நான் தான் பெரியவன் சொல்றாங்க. இது அடுக்குமானா? இது நியாயமானா? அப்ப அவ கேட்டாளே அப்பா நான் பார்த்தா தானே தெரியும். இரு அவளை ஒரு வார்த்தை கேட்டியா நீ? அப்ப நான் பித்தளையா? அண்ணா அண்ணா இப்ப இந்த கைலாயத்துல நான் பெரியவளா அவ பெரியவளா? நீ தான் சரியான திருப்பு முறையான திருப்பு சொல்லணும். நீ சொன்னா ஒத்துக்கிற. நான் சொன்னா ஒத்துக்கிறேன். ஆமா அம்மா ஒரு வீதியிலே வாலிபன் ஓடுகிறான். வேகமாக ஓடுகிறான். ஒரு வீதியிலே வாலிபன் வேகமா ஓடுறான். வேகமா ஓடும்போது கல்பட்டு தவறி விழுகிறான். கீழே விழுந்துறான். அவனுக்கு என்ன கொடுத்தா சக்தி வர சொல்லுமா? நீ சொல்லுமா. கீழே விழுந்தோட கொஞ்சம் தண்ணி கொடுத்தா உயிர் வரணும். அதனாலே தண்ணி இல்லன்னா ஒண்ணுமே இல்ல. இந்த கங்கா தேவி இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே இல்லம்மா. அதனால கங்கைதான் பெரியவோ. என்னதே தண்ணி கொடுத்தா பெரியவள் ஆயிடுவாளா? அண்ணா இங்க வேணா. என்னம்மா ஒருவன் கல்தடிக்கு கீழே வேணாலும் அவனுக்கு தண்ணி கொடுத்தா உயிர் வருதுன்னு சொல்றது உண்மைதான். சக்தி அப்பதான் வரும். நான் ஏத்துக்கிறேன்னா என்னதான் அவன் அவனுக்கு தண்ணி கொடுத்தாலும் அவன் உடம்புல நான் சக்தியை கொடுத்து அந்த சக்தி நீ எழுந்து பேசுறா இந்த உலகத்துல உயிர் வாயிடான் நான் நினைத்தால் மட்டும்தான். நான் நினைத்தா தான் அந்த உலகத்தில் உயிர்கள் உயிர் வாழ முடியும். அப்படி பார்த்தா நான் தானா பெரியவா? நீ வேறப்பா. ஜலம் எடுத்து மூஞ்சில தெளிச்சாதான் அவனுக்கு சக்தியே வருது. என்னால தானே அவனுக்கு சக்தி வருது. அதான் சொல்லிங்க. நான் தானே பெரியவா? அண்ணா நான் தானே பெரியவா. அண்ணா இந்த ஈரே உலகம் எல்லாம் பாமரமுக்கு தண்ணி இல்லைன்னா யாருமே உயிர் கிடையாது. ஏன்னா தண்ணி இருந்தா தான் எல்லோருமே பிழைப்பாங்க. அண்ணா செத்த வாயில குத்தா தண்ணி ஊத்தா தொட்டோன்னு தானே போவோம். எப்படி சொல்ற? செத்த வாயில தண்ணி ஊத்தினா உயிர் வாழ்வானா? நான் நினைக்க வேண்டும். இப்ப கடைசியா நீ என்னதான் சொல்ற? 1000 இருந்தாலும் சரி எப்படி போனாலும் சரி கங்கை இல்லை என்று சொன்னா இந்த ஈரே உலகமே கிடையாது. ஆடாச்சி அந்த காளியம்மன் கோவிலாலே காளியம்மன் கோவிலாலே அந்த காளிமா கோயிலாண்ட போயிட்டு என் வாயில வேத்து அடிச்சுட்டு எங்க அண்ணன் குடும்பம் குட்டு சோறா போன நான் நினைச்சுன்னு வச்சுக்கோ. அப்பயே நாசமா போடுவேன் நினைச்சுக்கோ. எப்படி பாவமா பாருமா. மாரியம்மன் கோவிலாண்ட ஒரு அக்காவோ ஒரு
ஒரு தங்கச்சி ஒரு வீட்டுக்கு வந்தா நம்ம வீட்டுல இருந்தா கூட நம்மளால முடிஞ்சது ஒரு சும்மா தண்ணி நாச்சு கொடுத்து அனுப்பணுமா பிறந்த பொண்ணுக்கு. ஒரு அண்ணன் வீட்டுக்கோ தம்பி வீட்டுக்கோ வரக்கூடிய அண்ணா ஒரு அண்ணன் வீட்டுக்கோ ஒரு தம்பி வீட்டுக்கோ வரக்கூடிய ஒரு அக்கா ஒரு தங்கச்சியோ அண்ணன் வீட்டுல பக்கத்து வீட்டுல தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போனா 7 ஜென்மம் எடுத்தா கூட அந்த பாவம் ஒண்ணுதான் வந்து சேரும். இப்ப கடைசியா நீ என்னதான் சொல்ற? கங்கை இல்லை என்றால் சகல குலமே கிடையாது. கங்கைதான் பெரியவள். உன்னை போய் நான் பெரியார் லட்சணம் கூட தீர்ப்புக்காக வந்த மாதிரி அட ஒருவனுக்கு மகனாக பிறந்து வேறு ஒருவரை அப்பா என்று சொன்னவன் புத்தி போமா. அட ஒருவனுக்கு மகனாக பிறந்து வேறு ஒருவரை அப்பா என்று சொன்னவன் புத்தி போமா. அட இருக்கட்ட திருட்டு கண்ணா உங்கள் எல்லோரையும் பழிவாங்க. உங்கள் எல்லோரையும் பழிவாங்கவே. நீ என்ன சிறுவல் சொல்லி விட்டா மூலையில போய் உக்காந்து அழுது கிடக்குற பொண்ணு என்ன நினைச்சிட்டியா நீ நல்ல ஒரு ஜாதி குடும்பத்துல பிறந்தவனா நீ நல்லதா பேசிருப்ப. நீ ஒருவனுக்கு மகனாக பிறந்து வேற ஒருத்தர் போய் அப்பான்னு சொன்ன பையன் நீ உங்ககிட்ட போய் நான் தீர்ப்பு எங்க அண்ணன் சொல்லுவான உன்னாண்ட வந்த பாரு என்னதான் அடிக்கணும். இப்படி சொல்லிவிட்டால் கடைசியா நீ இப்ப என்னதான் சொல்ற? இந்த என்ன கங்கை இல்லை என்றால் சகல உலகமே கிடையாது. கங்கை தான் பெரியவள். என்ன தெரியுதுவா? கங்கை தான் என் மகள் தான் பெரியவள். இப்பொழுது நீ இப்படி சொல்லிவிட்ட பிறகு இனிமேல் இந்த உலகத்தில் நான் சிறிது கொஞ்சம் கூட பொறுத்திருக்க மாட்டேன். இப்பொழுதே கொற்கவன செல்கிறேன். போன பிறவிலே அழகாபுரி ஆண்டு வந்த மன்மதனாகப்பட்டவன் இறந்து அவன் பிண்டம் என்று சொல்லக்கூடிய விழா எலும்பு மட்டும் உயிர் வாழ்ந்து அப்படியே இருக்கிறது. அந்த பிண்டத்திற்கு உயிர் கொடுத்து அது மன்மதன் என்ற பெயரோட இளப்பெயர் சேர்த்து அவனுக்கு மன்மத பண்டாசுரன் என்ற பெயர் சூட்டி அவளை கொண்டு வந்து உங்களை எல்லாரையும் சாட்டை கொண்டு வேட்டை ஆடி இந்த பார்வதா தேவி நான்காள் பெருவன் கண்டிப்பா நாட்டு போறேன். இப்போ எங்க பார்க்க போறேன்? அந்த கொற்றவாடோ தன்னை நாடி மகனாகப்பட்ட அந்த பண்டாசுரனை அழைத்து உன்னை நான் சாட்டை கொண்டு வேட்டையாட வைக்கிறேன். மகனே